இந்த வீடியோல பைத்தான் ஓபன்சிவியை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் போய்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓபன் ஃபோல்டர் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்க. இதுல நான் டிரைவ்ல போயிட்டு டி டிரைவ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு இங்க ஃபோல்டர் இருந்தா ஃபோல்டர் செலக்ட் பண்ணலாம், ஆனா ஃபோல்டர் இல்ல. அதனால இங்க மேல நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம் பாத்தீங்கன்னா பைத்தான் -openCV கொடுத்துக்கிறேன். அப்புறம் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இந்த பைத்தான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அதுக்கு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச்ல போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது இருக்கும், அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதனால தான் அன்இன்ஸ்டால் காமிக்குது. இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோரர் போனோம்னா நமக்கு ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. நான் main.py அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்க எந்த நேம் வேணா கொடுத்துக்கலாம். இதுல தான் என்னோட ஓபன்சிவி பைத்தான் கூட நான் எழுத போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த வியூல போயிட்டு கமாண்ட் பேலட் கொடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா பைத்தான் கிரியேட் என்விரான்மென்ட் காமிக்குது, அதாவது விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் காமிக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. VENV யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனகோண்டா யூஸ் பண்ணுவோம், அதுக்கு கோண்டா யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து VENV யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். சோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பைத்தான் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். என்கிட்ட டிஃபால்ட்டா பைத்தான் 3.9 இருக்கு, அதனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட், விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணும், இப்ப VS கோட் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்க்ளூடு லிப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கான பேட்ச் ஃபைலும் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து டாப்ல போயிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டெர்மினல் காமிக்கும், அதெல்லாம் நியூ டெர்மினல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நியூ டெர்மினல் வந்துருச்சுன்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா PS இருக்கும், அதாவது பவர் ஷெல். பவர் ஷெல் பதிலாக எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரைட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, பவர் ஷெல் வேணுமா இல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் வேணுமான்னு சொல்லிட்டு. எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வேணும், ஸோ அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம OpenCV இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்க pip space install opencv-python அப்படின்னு கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணுங்க. ஓகே, இங்க காமிக்குது சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ஓபன்சிவில என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜை ரீட் பண்ணி அந்த இமேஜை ஒரு விண்டோல டிஸ்பிளே பண்ணும். இவ்வளவுதான் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா விர்ச்சுவல் என்விரான்மென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் main.py இருக்கு. எனக்கு ஒரு இமேஜ் வேணும், அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா தான் நான் வந்து அதை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும். ஒரு JPEG இமேஜ் வச்சிருக்கேன், அதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஷூர் யூ வாண்ட் டு பேஸ்ட் அப்படின்னு கேட்குது, பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இதுதான் அந்த JPEG இமேஜ். ஓகேவா, main.py போய் நம்ம கோட் எழுதணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த ஓபன்சிவி கோடு, ரொம்ப சிம்பிளா தான் இது இருக்கும்.
ஒரு இமேஜை ரீட் பண்ண போறோம். ஃபைனலா அந்த இமேஜை ஒரு விண்டோல ஷோ பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஓபன் சிவி எல்லாமே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருக்கும். வெளியில தான் ஜேபெக் இமேஜும் இருக்கு, வெளியில தான் main.py இருக்கு. ஓகேவா? ஸோ அதனாலதான் இங்க இம்போர்ட் CV2ன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த ஜேபெக் பிக்சர் ரீட் பண்றதுக்குரிய பாத் நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா download.jpeg கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ பாத் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல CLS அப்படின்னு கொடுத்து ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டேன். பட் ஆனா பைத்தான் வந்து இந்த பாத் இருக்க ஸ்லாஷ் எல்லாமே எஸ்கேப் சீக்வன்ஸா எடுத்துக்கும். எஸ்கேப் சீக்வன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், லைக் /n/t இதெல்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸா பிரிண்ட் பண்றதுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எடுக்காம பார்த்தாதான் கன்சிடர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஃப்ரண்ட்ல R கொடுங்க, அப்ப ராவா எடுத்துக்கும். இப்ப சேவ் பண்ணிக்கிறேன், Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்ப இங்க டெர்மினல்ல போயிட்டு பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் வந்து main.py, ஸோ main.py அப்படின்னு கொடுத்துக்கிறேன், என்டர் பண்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஒரு விண்டோல இமேஜ் வந்திருக்கு. இதே மாதிரி டெர்மினல்ல கொடுக்காம நான் ரன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் எக்ஸ்டென்ஷன் கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கு, ரன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணா ரன் ஆயிடும் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். எரர் வருது, மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்தோம் நமக்கு டெர்மினல்ல ரன் ஆயிடுச்சு, ஆனா இந்த கோட் ரன்னர் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது எரர் வருது. இப்படி எரர் வந்தா என்ன பண்ணணும்? இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பைத்தான் இன்டர்பிரட்டர் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு, python.exe சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. காப்பி பாத் கொடுத்ததுக்கு அப்புறம் இம்போர்ட்டுக்கு மேல ஒரு ஹாஷ் சிம்பிள், ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கொடுத்து அதை பேங்க்னு சொல்லுவாங்க, ஸ்பேஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்ப நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, சூப்பர், உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்படிதான் நீங்க எல்லா பைத்தான் ப்ராஜெக்ட்ஸையும் ரன் பண்ணணும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.